ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டே ஒன் கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இந்த மாதிரி டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டா அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குன்னா அதில் சம் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுறது. ஒரு கிராஃபாவோ இமேஜாவோ இல்லை சார்ட்டாவோ வந்து விஷுவலைஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் நிறைய டூல்ஸ் வந்து இருக்கு. பவர் பிஐ இஸ் ஒன் ஆஃப் தி பிஐ டூல். பவர் பிஐனா என்னன்னா ஒன் ஆஃப் தி பிஐ டூல். பிஐனா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பவர் பிஐ மாதிரி நிறைய டூல் இருக்கு, அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பவர் பிஐ, டேப்லூ, சைசன்ஸ், ஸ்பிளாஷ் பிஐ, லுக்கர் ஸ்டுடியோ, ஸ்பாட்ஃபயர், கிளிக்சன்ஸ், கிளிக்வியூ, தாட் ஸ்பாட். இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்கு. வாட் ஆர் த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் அவைலபிள் இன் தி மார்க்கெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பவர் பிஐ, டேப்லூ, சைசன்ஸ், ஸ்பிளாஷ் பிஐ, ஸ்பாட்டிஃபயர், லுக்கர் ஸ்டுடியோ, கிளிக் சென்ஸ், கிளிக் வியூ, தாட் ஸ்பாட், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்னா என்ன, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். கன்வெர்ட்டிங் தி ரா டேட்டா இன்டு தி இமேஜ் கிராஃப் விசுவலைசேஷன் ஃபார்மட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ரா டேட்டா அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டேட்டா சோர்சஸ் இருக்கு. ஒரு பவர் பிஐல வந்து 200க்கும் அதிகமான டேட்டா சோர்சஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆஹ் அதுல நம்ம ஒரு சாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸல் டேட்டா சோர்ஸ் வந்து எடுத்துக்குவோம். ஓகேங்களா. எக்ஸல்ல சம் டேட்டா இருக்கு. இது வந்து ஒரு சாம்பிள் டேட்டா. ஓகேங்களா. இது வந்து எக்ஸல்ல இருக்கு. இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதில் வந்து ஆர்டர் ஐடி இருக்கு, ஆர்டர் டேட் இருக்கு, டேட் வைஸாக வந்து கஸ்டமர் நேம் இருக்கு, ரீஜியன் இருக்கு. கஸ்டமர் நேம் வந்து சும்மா சாம்பிள் டேட்டா மாதிரி ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஜியன் வைஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி என்ன, என்ன ப்ராடக்ட் அது, ப்ராடக்ட் நேம் வந்து லேப்டாப். அது எவ்வளோ இந்த ரீஜியன் வைஸாக வந்து இந்த லேப்டாப் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, குவான்டிட்டி என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, எவ்வளோக்கு சேல்ஸ் ஆயிருக்கு, அதோடைய ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து இதில் இருக்கு. இது மாதிரி ஒரு சாம் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை தான், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம வந்து, இது வந்து ஒரு சாம்பிள் டேட்டா சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு 500 ரூபா தான் இருக்குது இதில். 500 ரூபா தான் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பவர் பிஐல வந்து நம்ம விசுவலைசேஷன் டூல் மூலமாக வந்து விசுவலைஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டேஷ்போர்ட். ஸோ இந்த சாம்பிள் டேஷ்போர்டில் நம்ம டேட்டாவை இம்போர்ட் பண்ணிட்டு, இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கெட் டேட்டா மூலமாக வந்து உள்ளே போகணும். கெட் டேட்டான்னு இருக்கும், அதை நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். எக்ஸல் ஒர்க் புக் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஸோ அதை இதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டா அது ஃபஸ்ட்டு வந்து பவர் கொரி எடிட்டர்னு ஒரு இன்பில்ட் இடிஎல் டூல் இருக்கும். அந்த இடிஎல் டூலுக்குள்ளே தான் வரும் அந்த டேட்டா. ஸோ அந்த எக்ஸல் சீட்டில் என்ன டேட்டா இருக்கோ அது வந்து இந்த பவர் கொரி எடிட்டர் இந்த டூலில் வந்து ஓப்பன் ஆகும். ஏன் இந்த டூல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்கு. பவர் கொரி எடிட்டர் வந்து இடிஎல் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் பிஐயில் இருக்கக்கூடிய இன்பில்ட் இடிஎல் டூல். அது வந்து டேட்டா கிளீனிங்க்கு வந்து யூஸ் ஆகும். டேட்டா கிளீனிங் அப்படின்னா என்னன்னா, அந்த டேட்டா வந்து கரெக்டாக இருக்கா, கரெக்டான டேட்டா ஃபார்மேட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறது, அதுதான் வந்து டேட்டா கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸல்ல இருக்கிற அந்த டேட்டா அப்படியே இங்கே வந்துருச்சு. ஸோ இது ஆர்டர் ஐடி இருக்கு, ஆர்டர் டேட் இருக்கு. டேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு போனீங்கன்னா அதில் வந்து இது என்ன, இந்த காலத்தை கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா டைப் என்னன்னா டேட்டுன்னு இருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி டேட்டா உள்ளே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இது வந்து டேட் அப்படிங்கிற டேட்டா டைப் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணிடுச்சு. இது கஸ்டமர் நேம் இருக்கு, அது டெக்ஸ்ட், ஏபிசினா டெக்ஸ்ட். ஆர்டர் ஐடி அப்படின்னா 1 2 3 அப்படின்னு இருக்கு, இது வந்து நம்பர்.
ஸோ நார்மல் ஹோல் நம்பர், அதனால 1 2 3 அப்படின்னு இருக்கு. ரீஜியன் இருக்கு, அது வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுலாம் ஏபிசியில் இருக்கு. ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு, ப்ராடக்ட் நேம் இருக்கு. ஸோ இதில் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்ஸ்டா இருக்கிறதுலாம் அதெல்லாம் நம்ம அக்ரிகேட் பண்ண முடியாது. அக்ரிகேட்னா என்னன்னா அதெல்லாம் ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த குவான்டிட்டிங்கிறது வந்து நம்பர், ஹோல் நம்பர், அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 2 8 அதெல்லாம் அக்ரிகேட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி அக்ரிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து யூனிட் ப்ரைஸ் இருக்கு, அதோடைய சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இந்த சார் டேட்டா சொல்லுங்க. இல்லை சார், ஸ்க்ரீன் ப்ளீஸாக இப்போ டேஷ்போர்டில் மட்டும் காமிக்கிறீங்க அதான். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல டேட்டானா என்னன்னு சார் கேட்டேன். டேட்டான்றது கலெக்ட் சார் டேட்டான்றது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சார். நம்ம அந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து அனலிட்டிக் பண்றது வந்து டேட்டா அனலிஸ்டிக் சார். ஓகே ஓகே. ஸோ பவர் பிஐங்கிறது என்ன, என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? பவர் பிஐ இஸ் சார் எனக்கு பிஐ டூல் பவர் பிசினஸ். பிஐல என்ன ஆ பவர் பிஐனா நானே சொல்றேன். பவர் பிஐனா ஒன் ஆஃப் தி பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். ஓகேங்களா? பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கன்வெர்ட்டிங் தி ரா டேட்டா இன்டு இமேஜ், கிராஃப், விசுவலைசேஷன் ஃபார்மேட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரா டேட்டாவை எக்ஸல்லேருந்து கனெக்ட் பண்ணி பவர் பிஐல நம்ம இந்த மாதிரி விசுவலைஸ் பண்ண முடியும். இந்த டேஷ்போர்டாக வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸல் சீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி ரா டேட்டாவாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு 500 ரூபா இருக்குது. இதே இது வந்து கொஞ்சம் பெரிய டேட்டானா வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு 2 லட்சம் ரூபாலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டேட்டா வந்து வச்சுட்டு நம்மளால வந்து ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் வந்து நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பவர் பிஐல வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு இந்த டேட்டாவை இம்போர்ட் பண்ணிட்டு அதில் விசுவலைஸ் பண்ணும்போது அது ஒரு கிராஃபாகவும் சார்ட்டாகவும் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணும்போது நம்மளால வந்து ஆஹ், அதன் மூலமா நம்மளால வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுக்க முடியும் பிஸ்னஸ்ல. ஸோ எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கெல்லாம் நான் வந்து ஒரு ஸ்லைசர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபில்டர் மாதிரி. ஓகேங்களா? ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு, இயர் இருக்கு, மந்த் இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி டேஷ்போர்டாக வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ். இதில் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு இருக்கு, டோட்டல் ப்ராஃபிட் இருக்கு, டோட்டலாக வந்து 2 இயர்ஸ்க்கு 2020 2023 24க்கு. அது மாதிரி மந்த் இருக்கு. ஓகேங்களா? மந்த் வந்து ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் இருக்கு. இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ வந்து ஈஸ்ட் ரீஜியனுக்கு மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு இந்த 2 இயர்ஸில் அப்படின்னா 7,22,481. அந்த மாதிரி நம்ம வந்து டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, டோட்டல் ஆர்டர்ஸ் எவ்வளோ, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓவராலாக வந்து நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, இதில் ஒரு ஆள் வந்து ஆவரேஜாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோக்கு வந்து ஆர்டர் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். அது போக ரீஜியன் வைஸை நம்மளால வந்து செக் பண்ணிக்கலாம். இது இது வந்து இந்த டேட்டாக்கு ரீஜியன் அப்படின்னு இருக்கு, ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரீஜியன் வைஸாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு ஸ்டேட்ல எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து கேட்டகரி வைஸாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டகரிஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி விசுவலைஸ் பண்ணி பார்க்கறதுனால ஸோ இந்த டேஷ்போர்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ஷேர் பண்ணும்போது யூசர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். யூசர்ஸ்னா யாருன்னா நம்மளுடைய என்ன சொல்ற நம்மளுடைய கிளைண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஸ்டாக் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இயர் வைஸாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு இயரில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு. இப்போ 2023 நான் கிளிக் பண்ணியிருக்கேன், அதில் 16,44,655 இவ்வளோ டோட்டல் சேல்ஸ் ஆயிருக்கு, இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு. அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்லாம் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து விசுவலைசேஷன் இருக்கு. இது வந்து விசுவலைசேஷன் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய சார்ட்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஒரு 30+ சார்ட்ஸ் இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து எது வேணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க லைன் சார்ட் வந்து போட்டிருக்கோம். இது வந்து எப்படின்னா ட்ரெண்டுக்கு தான், ட்ரெண்ட் அனலைசிஸ் வந்து பண்றதுக்கு தான் வந்து லைன் சார்ட் வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பீரியட் டு இந்த பீரியட் வரைக்கும் எப்படி சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு ட்ரெண்டு, அதனால தான் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு லைன் சார்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சார்ட்டுக்குமே ஒவ்வொரு ரீசன் இருக்கும். அதன் மூலமாக நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபனல் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபனல் சார்ட் இது பாருங்க, இப்படி வந்து இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்குது எந்த ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கு. பெட் வந்து இப்போ அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு. அடுத்து ஷர்ட் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு, ரைஸ் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம இந்த மாதிரி விசுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட்டிங் தி ரா டேட்டா இன்டு இமேஜ் கிராஃப் விசுவலைசேஷன் ஃபார்மட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து. சரி, என்னென்ன பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ, டேப்லூ, சைசன்ஸ், ஸ்பிளாஷ் பிஐ, ஸ்பாட்ஃபயர், லுக்கர் ஸ்டுடியோ, கிளிக்சன்ஸ், கிளிக் வியூ, தாட் ஸ்பாட். இந்த டூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மனப்பாடமாக இருக்கணும். இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நான் என்ன கொடுத்துருக்கணும், இந்த நோட்ஸை வந்து ஷேர் பண்ணுவேன். இது வந்து எப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் அப்படியே படிச்சிடணும். கேட்டால் அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் சொல்லணும். அப்போ தான் இன்டர்வியூவில் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும். நம்ம கோர்ஸ் எல்லாமே வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபுல்லாக கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அடுத்து போக 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 எல்லாத்தையுமே தியரி கிளாஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த நோட்ஸை வந்து ஷேர் பண்ணுவேன். இதை அப்படியே நீங்கள் படிச்சிடணும். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறோன்னா அந்த கொஸ்டின் அப்படியே ஃபாஸ்ட்டாக சொல்லணும். டெய்லியுமே வந்து இதை படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு 30 டேஸில் நம்மளால் வந்து இந்த இந்த பவர் பிஐ இன்டர்வியூ, டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்டர்வியூலேயே டோட்டலாக வந்து ஒரு 50 to 100 கொஸ்டின் தான் கேட்க முடியும். அதிகபட்சம் அந்த 50க்குள்ளே தான் கேட்பாங்க. நல்லா பார்த்தா ஒரு 15 கொஸ்டின்குள்ளே தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அவ்வளோதான் இருக்குது இதில். டோட்டலாக ஒரு சினாரியோ கொஸ்டின் அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா சுற்றி சுற்றி நம்மளால் அதிகபட்சமாக வந்து 50லேருந்து ஒரு 50 கொஸ்டின்குள்ளே தான் கேட்க முடியும். அதனால அன்னைக்கு நீங்கள் வந்து இது ஃபுல்லாக அந்த கொஸ்டின்ஸை கிளியராக நீங்கள் வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே படித்து ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் வந்து நல்லா ஆன்சர் பண்ண முடியும். இதில் இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்தியாவை பொறுத்தவரை பவர் பிஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் எது எஃபெக்டிவாக இருக்கும், அதுக்கு அடுத்தபட்சமாக வந்து டேப்லோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த லூக்கர் ஸ்டுடியோ அப்படிங்கிறதுலாம் வந்து கூகுளுடைய டூல். ஓகேங்களா. இதில் அதிகபட்சமாக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்றது பவர் பிஐ வந்து மைக்ரோசாஃப்டோடைய டூல். ஓகேங்களா. டேட்டா விசுவலைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க. டேப்லோ அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இது வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய டேட்டா செட் இப்போ வந்து இது வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை இப்படி கனெக்ட் பண்ணுறோம் என்ன, அதனால வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு டேட்டாவை க்ளீன் பண்ணோம்னா இதுக்குள்ளேயே நம்ம க்ளீன் பண்ண முடியும். இதே இது வந்து ரொம்ப பெரிய டேட்டா செட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸலில் நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடியது வந்து ஒரு எஸ்கியூஎல் சர்வரை வந்து கனெக்ட் பண்ணுவோம். எஸ்கியூஎல் சர்வர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சர்வரில் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் இருக்கும். அது எம்எஸ்எஸ்கியூஎல் இருக்கலாம், MySQL இருக்கலாம், அது மாதிரி நிறைய இருக்கு. அஷ்யூர் எஸ்கியூஎல் கூட இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய டேட்டா செட்டு லைவா வந்து நிறைய அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து டேபிளாக ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பவர் பிஐல வந்து விசுவலைஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு லார்ஜ் டேட்டாவாக இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை ஒரு ஸ்மால் டேட்டாஸ்னா நம்மளால வந்து எக்ஸலாலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். பெரிய டேட்டானா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளவுடில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படி கிளவுட்லேருந்து ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து அடிஷ்னலாக பவர் பிஐ டூலுக்குள்ளே இந்த கோர்ஸில் வந்து நம்ம வந்து எஸ்கியூஎல் வந்து கற்றுக்குறோம். ஓகேங்களா. எஸ்கியூஎல் கிளாஸஸும் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பவர் பிஐ வந்து கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா. இதில் மேஜராக யூஸ் பண்ணக்கூடியது பவர் பிஐ. அடுத்து வந்து டேப்லோ யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து பவர் பிஐங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் கொலாபரேட் பண்ணணும் பவர் பிஐ, அப்போ தான் பவர் பிஐ சர்வீஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஆன்லைனில். நம்ம வந்து குரோமில் போயிட்டு பவர் பிஐ சர்வீஸ்ன்னு போட்டால் அதுக்கு ஒரு சர்வீஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பவர் பிஐ சர்வீசஸில் போயிட்டு இந்த டெவலப் பண்ண பிபிஐஎக்ஸ் ஃபைல், பவர் பிஐ ஃபைலுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து பிபிஐஎக்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது டேரெக்டாவோ இல்லாட்டா வந்து பவர் பிஐலேருந்தே கூட அப்லோட் பண்ணலாம். அதெல்லாம் லேட்டர் நம்ம பார்ப்போம். அப்படி அப்லோட் பண்ணி கொலாபரேட் பண்ணும்போது தான் நம்ம வந்து லைசன்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கும். புரிஞ்சுங்களா? எதுவும் டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா சும்மா கேளுங்க. இல்ல சார் புரியுது சார். ஓகே. எந்த கலர்?
ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா இப்போ? இருக்கு சார், விசிபிளா இருக்கு சார். ஓகே. எது டவுட்டா கேளுங்க. சரி, ஏன் பவர் பிஐ யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அட்வான்டேஜஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மற்ற டூல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இது வந்து நான் ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக இதுதான் அந்த லிங்க், இன்ஸ்டாலேஷன் லிங்க். இதில் போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு டெவலப்மெண்ட்டுக்கு இது எல்லாமே ஃப்ரீ. அதனால தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்கிறதுனாலேயே நிறைய ஸ்மால் ஆர்கனைசேஷன்லேருந்து நிறைய பேர் சின்ன சின்ன விசுவலைசேஷன் அதுக்கெலாம் வந்து இதையே யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய டெவலப்மெண்ட் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னால இதுலேயே பண்ணிடுறாங்க. அதனால தான் பவர் பிஐ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். அப்புறம் வந்து வி கேன் கிளீன் தி டேட்டா இன் பவர் பிஐ இட் செல்ஃப். பவர் பிஐலேயே டேட்டாவை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிளீனிங் அப்படின்னா டேட்டாவை செக் பண்ணி கரெக்டான டேட்டா ஃபார்மேட் செக் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணுறது தான். ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா, இப்போ எக்ஸல் ஷீட்னா நம்மளுக்கு ஒரு 4 ரோ இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா கரெக்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஒட்டுமொத்த ரோவையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா எடிட் பண்ணிட்டு இருப்போமா? ஒன்று ஒன்றா எடிட் பண்ண முடியாது. அதுக்கு தான் பவர் கொரி எடிட்டர் அப்படின்னு ஒரு இன்பில்ட் டூல் இருக்கு. வி ஹேவ் இன்பில்ட் இடிஎல் டூல், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணுறது, அதுதான் இடிஎல் டூல்னு சொல்லுவாங்க. அது டேட்டா கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது. அது வெளியில் நிறைய டூல் இருக்கு. ஓகேங்களா? இங்கே இன்பில்டாகவே உள்ள டேட்டா வந்தவுடனே அது டைரெக்டாக வந்து பவர் கொரி எடிட்டருக்கு தான் போகும். அந்த பவர் கொரி எடிட்டரில் டேட்டாவை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டான டேட்டா ஃபார்மேட் செட் பண்ணிக்கலாம். கரெக்டான டேட்டா ஃபார்மேட் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு ஓவராலா அப்படின்னு சொல்லி மந்த் வைஸா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அக்ரிகேட் பண்ணும். இல்லை டேட்டா சேல்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து டெக்ஸ்ட்னு வச்சுருந்தோம்னா அதெல்லாம் ஆட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுனால ஸோ பவர் பிஐக்குள்ள வி கேன் கிளீன் தி டேட்டா இன் பவர் பிஐ இட் செல்ஃப். வி ஹேவ் இன்பில்ட் இடிஎல் டூல். இது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் வி கேன் டூ தி டேட்டா மாடலிங். டேட்டா மாடலிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டேர்ம். இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். டேட்டா கிளீனிங்னா என்ன, டேட்டா மாடலிங்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இதெல்லாம் வந்து உள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் தான். டேட்டா மாடலிங்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா இருக்குன்னா இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்டை உள்ள கனெக்ட் பண்ணுறோம்னா இது ஒரு டேபிள். ஓகேங்களா? இது ஒரு டேபிள். ஆனால் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் டேபிள் கொடுப்பாங்க. மல்டிபிள் டேபிளை ஒரு எஸ்கியூஎல் டேட்டாபேஸாக டேட்டாபேஸில் இருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இல்லைன்னா மல்டிபிள் எக்ஸல் ஷீட்டாக கூட கொடுப்பாங்க. இது வந்து ஒரு டேபிள்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அது ரிலேட்டடாக அடுத்த இன்னொரு டேபிள் வந்து இருக்கும். இந்த சேல்ஸுக்கு இப்படி ஒரு டேபிள் இருக்குன்னா இன்னொரு சில டேபிள்ஸ்லும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ரிலேட்டிவ் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து அதை அந்த டேபிள் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து டேட்டா மாடலிங் அப்படின்னு சொல்லுவோம். 2 டேபிளை வந்து கம்பைன் பண்ணி அதுலேருந்து டேட்டாவை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர் நேம், அவர் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இதில் வந்து ஆனால் கஸ்டமர் வந்து எந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணார், இல்லை வேற வேற இந்த ரீஜியனில் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணாருன்னு சூப்பர் மார்க்கெட் டீட்டெயில்ஸ், கஸ்டமர் நேம் அப்படின்னு மட்டும் மட்டுமே இருக்கக்கூடியது வந்து இன்னொன்னா இருக்கலாம். அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு நேம், அதோடைய மேனேஜர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேபிள் இருக்கலாம். இப்படி நிறைய டேபிள் இருக்கும். ஆனால் 2 டேபிளுக்கும் ஒரு காமனான ஒரு இது ஒன்று இருக்கும். கஸ்டமர் நேம் இதில் இருக்குது அப்படின்னா இன்னொரு இதில் கஸ்டமர் நேமும் அவர் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காருன்னு ஒரு டேபிள் கொடுக்கலாம். அப்புறம் கஸ்டமர் அந்த டேபிளில் கஸ்டமர் எந்த ஷாப்பில் வாங்கியிருக்காருன்னு இருக்கு, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காருன்னு. இன்னொரு டேபிளில் சூப்பர் மார்க்கெட்னு கொடுத்து சூப்பர் மார்க்கெட்டுடைய மேனேஜர் யாருன்னு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்ட் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேபிளை நம்ம வந்து கம்பைன் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறது, அதை கனெக்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து எடுக்கிறது, அதுதான் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டேட்டா மாடலிங். புரிஞ்சுங்களா? டேட்டா மாடலிங், டேட்டா கிளீனிங். ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு வி ஹேவ் எமர்ஜென்சி சப்போர்ட். ஏதாவது ஒரு இஷ்யூனா, டூலில் ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஃபோரம், கம்யூனிட்டி அப்படிலாம் இருக்கும். அதை வந்து நம்ம அதில் வந்து ரைஸ் பண்ணால் நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி சப்போர்ட்னா நம்ம வந்து இந்த மாதிரி
மெயிலெலாம் போட்டு நம்மளுக்கு டூலில் அந்த மாதிரி இஷ்யூலாம் வராது. ஏன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லாட்டா வந்து மந்த்லி ஒன்ஸ் நமக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கு. இப்போவே நான் இங்கே வந்து அப்டேட் அவைலபிள்னு இங்கே இருக்கும். இங்கே பாருங்க, அப்டேட் அவைலபிள். ஏன்னா இது இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மந்த்லி ஒரு 2 டைம்ஸாவது எனக்கு அப்டேட் வந்துடுது பவர் பிஐக்கு. நியூவாக ஃபியூச்சர்ஸ் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவாங்க, இல்லை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி. அப்புறம் இதில் வந்து அட்வான்டேஜஸில் அடுத்து என்ன பாயிண்ட்னா 30+ டிஃபால்ட் சார்ட்ஸ் இருக்கு. ஸோ பவர் பிஐல இது விசுவலைசேஷன் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30+ சார்ட்ஸ் இருக்கா. ஸோ இதை தான் வந்து டிஃபால்ட்டாகவே 30+ சார்ட்ஸ் இருக்குது. இதுலேயே நம்ம வந்து எல்லா விதமான இதுவும் நம்மளால பண்ண முடியும். இந்த சார்ட்டை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நேற்று பண்ணது தான் சேல்ஸ் பை ப்ராடக்ட் நேம் அப்படின்றது. ஒரு ஒரு விசுவலைசேஷன் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பேஜ் எப்படி நியூ பேஜ் இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஒரு பேஜை கிரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து கான்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து எம்டி பேஜ், இது கான்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணுறதுக்கான பேஜஸ்லாம் வந்து நமக்கு பேஜஸில் நிறைய சார்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஒரு சார்ட்டை எடுத்துக்குவோம். இந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ண டேட்டா இங்கே இருக்கு. ஒவ்வொரு காலமே இங்கே இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இந்த பிபிஎக்ஸ் ஃபைலையும் நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நான் இம்போர்ட் பண்ண டேட்டானா இந்த எக்ஸல் சீட்டில் இருக்குது. இந்த ஒவ்வொரு காலமே வந்து இந்த சைடில் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ப்ராடக்ட் நேம் வைஸ் சேல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு பார் சார்ட்டை சிம்பிளாக நம்ம இப்போ பார்க்குறதுக்காக எடுத்திருக்கோம். ஒரு பார் சார்ட்டை வந்து எடுத்திருக்கோம். இதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ப்ராடக்ட் நேம் வச்சுக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் வந்து சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பார் சார்ட்டில் இங்கே வேல்யூஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ பெட் இருக்கு, பெட் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 2,92,541 அப்படின்னு ஒரு சிம்பிளா வந்து ஒரு ஒரு விஷுவல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது மாதிரி இங்க டிஃபால்ட்டாவே ஒரு 30+ சார்ட்ஸ் இருக்கு. அது போக நம்மளுக்கு கஸ்டம் சார்ட்ஸ் வேணும்னா நம்ம இங்க கிளிக் பண்ணி நம்ம வந்து வெளியில இருந்தோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே நம்ம பண்ணிடலாம். எல்லா சார்ட்ஸுமே இதுல இருக்கு, மேப்ஸ் கூட இருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு சார்ட்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து டேட்டா சோர்ஸ். இப்போ நான் காமிச்சது ஒரே ஒரு எக்ஸல் தான். கெட் டேட்டாவில் போயிட்டு இந்த எக்ஸல் சீட் எங்கே இருக்கோ அதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது மாதிரி 200+ டேட்டா சோர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். டேட்டா சோர்சிங் வந்து கெட் டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா, விசிபிளா இருக்கா? சரிங்க சார். ஓகே, கெட் டேட்டாலாம் நேற்று சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. எக்ஸல் ஒர்க் புக் தான் இங்கே சைட்லேயே இருக்கு. இங்கேயே எக்ஸல் ஒர்க் புக், ஏன்னா அதிகமாக எக்ஸல் ஒர்க் புக் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் தான் அது, மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான் அது எக்ஸல் ஒர்க் புக்கு. அதனால மேலாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி மோர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 200 விதமான டேட்டா சோர்சஸ் இருக்கு. நிறைய டேட்டா பேஸ், இந்த எஸ்கியூஎல் டேட்டா பேஸ், எஸ்கியூஎல் சர்வர் டேட்டா பேஸ், ஷேர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு, கூகுள் டிரைவ் மாதிரி இருக்கும் அது. அதில் வந்து நம்ம ஃபைலை எக்ஸல் ஃபைலை கூட ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து கூட கனெக்ட் பண்ணலாம். ஆன்லைனில் இருந்தால் எப்பயுமே எல்லாருமே கொலாபரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஃபோல்டர், ஜேசன் ஃபைல், எக்ஸ்எம்எல் ஃபைல், டெக்ஸ்டார், சிஎஸ்வி, நோட் பேடை கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. பிடிஎஃப் கூட கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறைய டேட்டா பேஸ்லாம் இருக்கு. அப்புறம் ஃபைல்னா இந்த மாதிரி டேட்டா பேஸ், இவ்வளோ டேட்டா பேஸ் இருக்கு. இது மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது அட்வான்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் அட்வான்ஸாக அடுத்து வந்து டேட்டா இன்ஜினியரிங் பார்ட்டெல்லாம் சேர்த்து ஒரே இதில் பண்ணுற மாதிரி ஒரு செட் ஆஃப் இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இதில் இருக்கு. பவர் பிளாட்ஃபார்ம். ஸோ அஷ்யூர் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் நிறைய சர்வீசஸ் வந்து அஷ்யூர் கிளவுட் இருக்கு, கிளவுட்ல இருக்கு. அந்த சர்வீசஸ்லேருந்து நம்ம டேட்டாவை கனெக்ட் பண்ணோம்னாலும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மற்ற ஆன்லைன் சர்வீசஸ், ஆன்லைனில் இருக்கக்கூடிய நிறைய ரிப்போர்ட்ஸ், இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ்,
ஒரு வெப்சைட் ட்ராக்கிங்க்கெலாம் கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபோர்ஸ் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய டேட்டா சோர்ஸஸை இதன் மூலமாக வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ டேட்டா சோர்ஸஸ் வந்து இதை கனெக்ட் பண்ணி நம்மளால விசுவலைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் நாட் சப்போர்ட் மோர் தென் 1 GB இம்போர்ட் மோடில். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இம்போர்ட் மோடில் டேட்டாவை உள்ளே கொண்டு வந்து தான் வந்து அதை வந்து கிளீனிங் பண்ண முடியும். அதனால வந்து இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. இப்போ ஆன்லைன் ஃபைல்ஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இதுலேயே இம்போர்ட் மோட், டைரக்ட் query மோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்து போக கற்றுக்கலாம். அதெல்லாம் 1 GB வரைக்கும் தான் இது சப்போர்ட் பண்ணும். 1 GBக்கு மேலே வந்து இம்போர்ட் மோடில் சப்போர்ட் பண்ணாது. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் வந்து இட் வில் நாட் சப்போர்ட் மேக் புக்ஸ். இப்போ விண்டோஸ் லேப்டாப் இருக்குது, அது மாதிரி மேக் புக்ஸ் அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாது. இட் வில் நாட் சப்போர்ட் 3D விஷுவல்ஸ். இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க விஷுவல்ஸ் எல்லாமே வந்து 2D தான். அதுவே மோர் தென் எனஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுலேயே நம்ம நிறைய விஷுவலைஸ் பண்ணலாம். 3Dயும் பண்ண முடியும். கஸ்டம் விஷுவல்ஸில் போயிட்டு நம்ம வெளியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். சில வெப்சைட்ஸில் வந்து கஸ்டம் விஷுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு எதாவது பே பண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் 2D விஷுவல்ஸ் தான் இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிஃபால்ட்டாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம பவர் பிஐ வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணோம்னா இந்த லிங்க் நான் ஃபைனலாக ஷேர் பண்ணுறேன். இது மூலமாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இது வேற வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று பார்த்துருக்கோம். அடுத்து டேட் 2. ஸோ பவர் பிஐக்குள்ள என்னென்ன பிளான் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதில் வந்து டேட்டா பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கு, விசுவலைசேஷன் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஃபில்டர் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ டேட்டா பிளான் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இங்க இருக்கு பாருங்க 3: டேட்டா பிளான், விசுவலைசேஷன் பிளான், ஃபில்டர் பிளான். தெரியுதுங்களா? சரிங்க சார். ஓகே, அவங்க லைன்ல இருக்காங்களா? எஸ் சார், இருக்கேன் சார், சொல்லுங்க சார். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து 3 பேன் இருக்கு: டேட்டா பேன், விசுவலைசேஷன் பேன், ஃபில்டர்ஸ் பேன். ஸோ இதில் நம்ம இம்போர்ட் பண்ணுற டேட்டா வந்து அந்த காலம் நேம்லாம் இப்போதைக்கு சிம்பிளாக நம்ம புரிகிற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். போக போக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இங்கே. இதில் என்ன ஆர்டர் ஐடி இருக்குது, ஆர்டர் டேட் இருக்குது, கஸ்டமர் நேம் இருக்குது, ரீஜியன் இருக்குது. இது எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேங்களா? எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதில் நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடிய வேல்யூஸ்லாம் வந்து சேல்ஸ் நம்பர்ஸாக இருக்கக்கூடியது, அதெல்லாம் அக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மெசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெசர் பண்ணக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து சம் பண்ற ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்க. இங்க இந்த சம் பண்ணக்கூடிய இந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் சிக்மா. அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடியது, அக்ரிகேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் இருக்கக்கூடியது. ப்ராஃபிட்னா எவ்வளவு நம்பர் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி. ரிமைனிங்லாம் வந்து டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கஸ்டமர் நேம் அந்த மாதிரி. ஸோ இந்த நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய டேட்டாவில் இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். டேபிள்ஸில் இருக்கக்கூடிய காலம் அது வந்து டேட்டா பேன் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா பேனில் தான் இந்த இது எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து விசுவலைசேஷன் பேன். ஸோ விசுவலைசேஷன் பேனில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, என்னென்ன சார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். கஸ்டம் சார்ட்ஸுக்கு இங்கே கிளிக் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இங்கே வந்து என்னன்னா செட்டிங்ஸ் மாதிரி. இப்போ ஒரு ஒரு விசுவல்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய செட்டிங்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ இதில் என்ன கலர் கொடுக்கறது, இந்த டைட்டில் என்ன கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து இது உள்ள இருக்கும். இப்போ பார் கலர், பார்ஸ்குள்ள போனோம்னா இங்கே வந்து ஆல் இருக்கு. இதில் க்ளோத்திங்க்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுப்போம்னா ஆல்ரெடி கிரீன் கொடுத்துருக்கேன் நான். அது மாதிரி ஃபர்னிச்சர் பர்பிள் கலர் கொடுத்துருக்கோம். அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒன்றா கிளிக் பண்ணி அது ஒன்று பார்த்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ விசுவலைசேஷன் பேனில் சார்ட் இருக்கும், அப்புறம் அதோட செட்டிங்ஸ் இருக்கும். இதெல்லாம் விசுவலைசேஷன் பேன். அடுத்து வந்து ஃபில்டர் பேன். ஸோ ஃபில்டர் பேன் அப்படிங்கிறது வந்து ஃபில்டர்ஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விசுவல் லெவலில் ஒரு ஃபில்டர் பண்ணிக்கிறது. இதில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா
வேணாம் ஏதாவது ஒன்று ப்ராடக்ட் கேட்டகரியில் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எது எது வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் இது ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃபில்டர் பண்ண விசுவல் லெவலில். அடுத்து ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ் அப்படின்னா இந்த பேஜ் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகணும். எனக்கு இதில் ஈஸ்ட் ரீஜியனே வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ரீஜியனை எடுத்துட்டு வந்து இந்த ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜில் போட்டுட்டு அதில் ஈஸ்ட்டை மட்டும் தூக்கி விட்டுட்டோம்னா ஈஸ்டுடைய டீட்டெயிலே இங்கே வராது. இப்போ எல்லாமே வரும், ஆனால் வந்து ஈஸ்ட்டை எடுத்துட்டோம்னா ஈஸ்டுடைய டீட்டெயில்ஸே இதில் வராது. இப்போ 3 தான் இருக்கு பாருங்க, நார்த்து வெஸ்ட் சவுத். அந்த மாதிரி நம்ம ஃபில்டர் வந்து பண்ணிக்கலாம். ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ். ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா பேஜஸ்லையும் ஃபில்டர் பண்ணக்கூடியதை இங்கே நம்ம போட்டுக்கலாம். எதையாவது ஒன்று எடுத்து 3 ரீஜன் தான் வேணும்னா அந்த 3 ரீஜனை இங்கே வந்து நம்ம போட்டோம்னா எல்லா பேஜ்லையும் அது ஃபில்டர் பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து 3 பேன்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ அதில் வந்து ஒன்று வந்து டேட்டா பேன், நம்ம கனெக்ட் பண்ணால் நம்மளுடைய என்னென்ன காலம்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்துடும். அப்புறம் விசுவலைசேஷன் பேன், எத்தனை சார்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த சார்ட்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். அப்புறம் ஃபில்டர் ஸ்பேன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்க டேஷ்போர்டில் ஒவ்வொரு விஷுவல்ஸ்லையும் ஏதாவது ஃபில்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் வந்து ரீஜியன் சொல்லியிருந்தேன். இப்போ ப்ராடக்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்குன்னா இப்போ இந்த விஷுவல்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் ஆன் திஸ் விஷுவல் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். ப்ராடக்ட் கேட்டகரி இங்கே எடுத்து போட்டு அதில் 4 ப்ராடக்ட் கேட்டகரி இருக்குது. அதில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு க்ளோத்திங் மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கானது கம்மியாயிரும், அது இருக்காது சேல்ஸ். இது வந்து ஆவரேஜ் தான். ஆக்சுவலாக ஆவரேஜில் நம்ம பார்க்கலாம்னா வேற விசுவல்ஸில் இதில் பார்ப்போம், டோட்டல் ஆர்டர்ஸில் கூட பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் கேட்டகரி எடுத்து அந்த விசுவல்ஸில் நம்ம போட்டுட்டு டோட்டல்னா எல்லாமே வந்துடும். அதில் க்ளோத்திங் அதை மட்டும் எடுத்துட்டோம்னா அது மட்டும் மைனஸ் ஆயிரும், சப்ட்ராக்ட் ஆகி அந்த வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது விசுவல் லெவல் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே கேட்டகரியை வந்துட்டு இதே ப்ராடக்ட் கேட்டகரியை வந்து நம்ம ட்ராக் பண்ணி ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ் அதில் வந்து நம்ம வச்சிட்டோம்னா ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ் அதில் வந்து வச்சுட்டோம்னா இதில் 4 கேட்டகரிஸ் இருக்கா, அதில் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த க்ளோத்திங் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே சேஞ்ச் ஆயிடும். இது இந்த பேஜில் இருக்கக்கூடிய எல்லா விசுவல்ஸ்லையும் வந்து இது அஃபெக்ட் பண்ணும். அதனால எல்லா வேல்யூஸுமே வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் வந்து அதே ப்ராடக்ட் கேட்டகரியை வந்து நம்ம வந்து ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா இப்போ பேஜஸே வந்து நம்ம ஒரு பேஜ் தான் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மற்ற பேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. இன்னொரு பேஜில் நம்ம இது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸில் நம்ம இதே மாதிரி ஃபில்டர் எடுத்து போட்டு நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ வேணுமோ அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேல்யூஸ் வரக்கூடாது, நம்ம டெவலப் பண்ணுறதுல ஏதாவது ஒரு கேட்டகரி வரவே கூடாது எதுலையுமே அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபில்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ். ஸோ வியூஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்ன வியூ வந்து இருக்குன்னா ரிப்போர்ட் வியூ, டேட்டா வியூ, இந்த டேபிள் டேட்டா வியூனா டேபிள் வியூ, இது ரிப்போர்ட் வியூ, டேட்டா வியூ, மாடல் வியூ, டாக்ஸ் கொரி வியூ. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா விசுவலைசேஷன் இந்த பவர் பிஐ டூலில் வந்து இந்த பார்த்துட்டு இருக்க இந்த ரிப்போர்ட், இது வந்து ரிப்போர்ட்னு சொல்லலாம், இல்லை பேஜ்னு சொல்லலாம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதனால வந்து இது வந்து இந்த பேஜ், இந்த விசுவல், இந்த கான்வாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே. ஸோ இது வந்து இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ரிப்போர்ட் வியூனே போட்டிருக்கும். ஸோ இது வந்து ரிப்போர்ட் வியூ. ஓகேங்களா? அடுத்தது வந்து டேபிள் ஒன்று இருக்கும். நம்ம என்ன எக்ஸல் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோமோ அது வந்து அந்த டேபிள் இங்கே வந்து வியூ ஆகும். பவர் கொரியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த சேஞ்சஸ்க்கு அப்புறமா இங்கே வந்து அது வந்து ஸ்டோர் ஆகி அந்த டேபிள் இங்கே இருக்கும். ஃபைனல் ரிசல்ட் ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் வந்து இங்கே இருக்கும். அதுதான் வந்து டேபிள் வியூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரிப்போர்ட் வியூ. ஸோ இதை ரிப்போர்ட்னு தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து டேபிள் வியூ. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வியூ அப்படின்னு இருக்கு. மாடலிங், அதாவது 2 டேபிளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஒரே ஒரு டேபிள் தான் இங்கே இருக்கு,
அந்த மாடலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 டேபிளை கனெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டான டேட்டாவே வரும். ஸோ அந்த 3 டேபிள் இருக்குன்னா 3 டேபிளையும் கனெக்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியும். விஷுவல்ஸில் வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு மாடலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாடலிங்லேயும் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து டேக்ஸ் கொரி வியூ. டேக்ஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டேக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். எங்க யூஸ் பண்ணுவாங்க, என்ன ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஏதோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற மாதிரியா சார்? அப்படிலாம் கிடையாது. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொன்னா, இது வந்து ஒரு ஃபார்முலா. டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன். டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன், அதுதான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஃபார்முலா எழுதுறது தான். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஆஹ், உங்களுக்கு புரியுதுக்கா வந்து ஒன்று போடுறேன். ஆஹ், அதாவது கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை ரோஸ் எல்லாம் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலாவா ரைட் பண்ணலாம். ஸோ அதை நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆஹ், அந்த டேக்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். இது ஏதோ ஒன்று புதுசாக இருக்கு, அது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ரிப்போர்ட் வியூ, டேபிள் வியூ, மாடல் வியூ, அப்புறம் வந்து டேக்ஸ் வியூ. பேட்ச் query. ஆமாம், டேக்ஸ் கொரி வியூ. ரிப்போர்ட் வியூ அது வந்து விசுவலைஸ் பண்ணுவோம். அதில் டேட்டா வியூ அதான் டேபிள் வியூ. டேபிள் வந்து வியூ ஆகும், நம்ம என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டேபிள் வந்து வியூ ஆகும். ஆனால் அப்படியே வியூ ஆகாது. பவர் query எடிட்டருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணியிருக்கோம்னா அதோட ஃபைனல் ரிசல்ட் தான் வந்து டேபிளில் வந்து வியூ ஆகும். அப்புறம் வந்து மாடல் வியூ. ஸோ மாடல் வியூவில் வந்து நம்ம வந்து டேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். நிறைய டேபிள்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நிறைய டேபிளையும் கனெக்ட் பண்ணுவோம். ரிலேட்டிவ், இப்போ இதில் கஸ்டமர் இருக்கு, அதிலே கஸ்டமர் இருக்குன்னா அதை வச்சுட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நம்மளால விசுவலைஸ் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி ஏதாவது கால்குலேஷன் இருக்குன்னா அது கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் டேக்ஸ் கொரி வியூ. இது வந்து ஒரு ஃபார்முலா. இப்போ எக்ஸல் ஃபார்முலா போடுறீங்களா, அது மாதிரி சிமிலர் டு எக்ஸல் ஃபார்முலா அப்படியே தான். அது எப்படின்னு நம்ம வந்து அதை பேசிக்ல இருந்து நான் வந்து அடுத்து அந்த கிளாஸ் வரும்போது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பேன் என்னென்ன பேன் இருக்குன்னு பார்த்துட்டோம், வியூஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் பவர் பிஐ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் பிஐல என்னென்ன பார்ட் இருக்கு, நம்ம என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இது மீனிங். கரெக்டாக சொல்லணும்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் பவர் பிஐ. இதில் நான் ஆல்ரெடி பவர் query எடிட்டரை அதிகமான டைம் நம்ம சொல்லியிருப்பேன். பவர் query எடிட்டர் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளீனிங்க்கு. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா Yes. ETL டூல்னு சொல்லுவாங்க. Okay. சொல்லுங்க, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், இல்ல இல்ல சார். சார். ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பவர் பிஐ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்க. நானே ஒரு இன்டர்வியூல கூட கேட்டிருக்கேன். அது மாதிரி எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இது வந்து இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு பவர் பிஐல அப்படி. ஸோ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து Okay. பவர் query எடிட்டர். இது வந்து கிளீனிங் யூஸ் பண்ணுறது ETL, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பவர் பிவோட். பவர் பிவோட்னா ஒன்றும் கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இங்க இருக்கு பாத்தீங்களா, டேட்டா மாடலிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த வியூ, அதுதான் வந்து பவர் பிவோட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாடல் வியூவை தான் பவர் பிவோட்னு சொல்லுவோம். அது ஒரு இம்பார்ட்டண்டான காம்போனன்ட். அதாவது காம்போனன்ட்னா இதுல என்னென்ன பார்ட்டா நம்ம வந்து டேட்டாவை வந்து விசுவலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதில் பவர் query எடிட்டர் ஒரு முக்கிய இம்பார்ட்டண்டான ஒரு டூல். அதுக்கப்புறம் வந்து பவர் பிவோட், அது வந்து டேட்டா மாடலிங்க்கு டேபிள் எல்லாம் வந்து கனெக்ட் பண்றதுக்கு. அப்புறம் வந்து பவர் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் வியூ அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட் வியூ தான். இந்த ரிப்போர்ட் வியூ தான் பவர் வியூ. அந்த விசுவல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பவர் வியூ தான் ரிப்போர்ட் வியூ. அப்புறம் வந்து டேக்ஸ். டேக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கிளீனிங் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளீனிங் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவோம்னா, இப்போ வந்து என்ன சொல்றது, டேக்ஸை யூஸ் பண்ணி கூட இப்போ பவர் query எடிட்டர்ல ஒன்று ஒன்று இருக்கு டேக்ஸ் மாதிரி. அதுவும் வந்து ஒரு ஃபார்முலா எழுதுவோம். அதோட நேம் வந்து எம் கோடுன்னு சொல்லுவாங்க, எம் லாங்குவேஜ் அப்படின்னு. அது வந்து ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஒரு லைன் தான் எல்லாமே. இந்த டேக்ஸ் மாதிரியே அது ஒன்று, அது ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்.
அது வந்து பவர் query எடிட்டர்ல யூஸ் பண்ணக்கூடியது. அது எம் லாங்குவேஜ் எம் கோட் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து க்ளீன் பண்றதுக்கு. அது இப்போ பவர் பிஐல வந்து நமக்கு பார்த்தோம்னா உள்ள போனோம்னா இப்போ விசிபிளா இருக்குங்களா? டேஷ்போர்ட் மட்டும் சார். டேஷ்போர்ட் தெரியுது. இப்போ இருக்கு சார். டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம இதுல இந்த சைடு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்க இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஆ மேல உள்ளதெல்லாம் நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டியது டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா தான். டேட்டாவை இங்க கெட் டேட்டா கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா வந்து லோட் ஆகுறது இங்க டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. பவர் query எடிட்டர்ல தான் வந்து நம்மளுக்கு வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி டேட்டா வந்து உள்ள லோட் ஆனோம்னா அதோடைய சீட் ஒன் அப்படின்றது பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லை. எக்ஸல் சீட்ல இங்க சீட் ஒன்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். டேபிள் நேமா எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? அது கிளியரா? தெரியுது சார். எஸ் சார். டேபிள் தெரியுது சார். டேபிள் தெரியுது. ஓகே. அதாவது எக்ஸல் சீட்ல ஷீட் ஒன்னு நான் போட்டிருப்பேன். அந்த ஷீட் ஒன் தான் இந்த டேபிள் நேமா அதை எடுத்திருக்கும். பவர் query எடிட்டர் உள்ள இங்க கூட எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் நேம், டேபிள் நேம். ஓகேங்களா? இந்த டேபிள்ல நம்ம வந்து எக்ஸல்ல சேஞ்சஸ் பண்ணோம்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணி சேவ் பண்ணிடுவோம். என்ன பண்ணிருக்கோம்னு திரும்ப மறந்துட கூட நம்ம செஞ்சிருவோம். ஆனா நம்ம பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்புமே இங்க ஸ்டோர் ஆகும். பவர் பவர் query ஸ்டெப்ஸ் இது வந்து. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து இதுல ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து வேற டேட்டா வருது. அடுத்த மாசத்துக்கு வேற வேற கஸ்டமர் இருப்பாங்க, வேற வேற ரீஜியன் இருக்கும் அப்படின்னா அந்த டேட்டாக்கு விசுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஆனா சேம் காலம் எல்லாத்துலயும் சேம் காலமா இருந்துச்சுன்னா நம்ம அந்த டேட்டாவை அப்படியே இதுல கனெக்ட் பண்ணா போதும். நமக்கு விசுவலைசேஷன் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டேட்டாக்கு ஏத்த மாதிரி நமக்கு விசுவலைசேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதனால ஒரு டைம் வந்து நம்ம கிளீனிங் அப்படிங்கிறது வந்து அந்த டேட்டா வந்து கரெக்ட் பண்றது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம என்னென்ன பண்றோமோ அது எல்லாமே இங்க ஸ்டெப்ஸா வந்து சேவ் ஆயிரும். இப்போ இது வந்து சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது லோக்கல் டெஸ்க்டாப்ல இருந்து வந்திருக்கு. அதோட யூஆர்எல் இருக்கு இங்க. ஓகேங்களா? சில இருந்து அந்த பாத் இருக்கு. அதுக்கப்புறம் நேவிகேஷன் அப்படின்னு போனீங்கன்னா அது வந்து ஷீட் ஒன்ல இருந்து வந்திருக்கு, எக்ஸல் ஷீட்ல இருந்து அப்படின்னு காமிக்குது. அப்புறம் ப்ரொமோட்டட் ஹெட்டர் அப்படிங்கிறது என்னன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்க இப்போ உள்ள கொண்டு வந்துட்டோம், ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஹெட்டரா எடுத்துக்கும். எடுத்துக்கலன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ. அதை ஆட்டோமேட்டிக்கா டிரெக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிடும். இப்படி ப்ரொமோட் பண்ணாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டரா எடுக்காம இப்படி காலம் ஒன் காலம் டூ காலம் த்ரீன்னு வருதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இங்கேயே வந்து ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுக்கணும். இங்கே இருக்கும், இங்கே இருப்பாங்க யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்னு மேனுவலாக நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும் அது. அதனால தேவையில்லை. இப்போ ஹெட்டர் வந்து அது எடுத்துருச்சு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஸ்டெப்ஸ் தான். நம்ம உள்ள கொண்டு வந்தோடனே இந்த 4 ஸ்டெப் வந்துடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி சேஞ்ச் டைப் அப்படிங்கிறது வந்து கொடுத்துரும். டேட்டா டைப் என்னவோ அதை டிடெக்ட் பண்ணிடும். இங்க பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹெட்டர் பண்ணும்போது ஆர்டர் ஐடிக்கெல்லாம் ஏபிசி 1 2 3 இருக்கு பாத்தீங்களா? இது வந்து எனின்னு இருக்கு. அது வந்து தப்பு. ஆர்டர் ஐடிங்கிறது நம்பர் தானே. இப்போ வந்து நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் டைப்ல வந்து டைப்பை சேஞ்ச் பண்ணிக்குது அதுவே. 1 2 3 அதாவது ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். ஆனா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நான் எல்லாமே எல்லா ஸ்டெப்ஸுமே இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து இந்த பவர் queryல இப்போ அட்வான்ஸ் எடிட்டர்னு இங்க ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நம்முடைய என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணமோ அதோடைய ஷீட் எம் கோடு இங்க இருக்கும். இது தெரியுதுங்களா? எம் லாங்குவேஜ் தெரியுது சார். சொல்லுவாங்க, எஸ் இது சார் எம் தெரியும். கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து சோர்ஸ் என்ன அப்படின்னு ஒரு எழுதியிருக்கும். அப்புறம் வந்து சீட் ஒன்னை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் ஹெட்டரை அப்படிங்கிறது இருக்கும். சேஞ்சு டைப்னா டேட்டா டைப்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது இன்டிஜர் 64. இது வந்து டேட் ஆர்டர் டேட்டா டேட் அப்படின்னு கரெக்டான ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் எம் கோடு எம் லாங்குவேஜ். ஓகேங்களா? இது நமக்கு தேவைப்பட்டால் நம்ம அடுத்தடுத்து வந்து நம்மளே வந்து ஒரு ஒரு லைனை வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அது ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணி நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். என்ன நீட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி.
இது க்ளோஸ் பண்றேன். ஸோ இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் பவர் பி இது வந்து நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க அது எல்லாத்தையுமே படிச்சிருங்க. என்னன்னு கேட்டா நீங்க சொல்லணும் அப்படியே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் வந்து கொஸ்டின் கேட்பேன். நீங்க வந்து இதெல்லாம் ஆன்சர் வந்து எப்படியே மக்கப்பாவது பண்ணிட்டு அப்படியே ஃபாஸ்டா நீங்க வந்து ரிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து கனெக்ஷன் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி. எஸ். கனெக்ஷன் டைப்னா இப்போ வந்து டேட்டா சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது கெட் டேட்டா கொடுத்து கனெக்ட் பண்ணும்போது இம்போர்ட் மோடு, டைரக்ட் கோடி மோடு, அப்புறம் வந்து லைவ் கனெக்ஷன் மோடு, இதெல்லாம் வந்து இருக்கு. இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு இது பண்றேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து இதோட நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல சார். சார் இப்போ ம். இப்போ இத நான் படிக்கிறேன்ல சார். இப்போ இதுல நான் என்ன என்ன மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சார்? ஏன்னா எனக்கு இது நியூவா ஐடில இருக்கறனால எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. இல்ல உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு டேட்டா சோர்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸல் சீட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸல் சீட்டை கொடுத்துட்டு இந்த டேட்டாவை விசுவலைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க இந்த பவர் பிஐ டூல் மூலமா நீங்க வந்து ஓகே. கனெக்ட் பண்ணிட்டு இந்த கெட் டேட்டா கொடுத்து எக்ஸல் சீட்டை கனெக்ட் பண்ணி நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து லோட் ஆகுறது இந்த பவர் query எடிட்டர்ல வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? டேட்டா கிளீனா ஓகே. இருக்கான்னு செக் பண்றது உங்களோட வேலை. ஓகே. ஒரு டேட்டா அனலிஸ்ட் அவன் வந்து குப்பையா கூட ஒரு டேட்டா கொடுத்தா கூட நம்ம தான் செக் பண்ணி அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அப்போ எல்லா டேட்டாவும் கரெக்டா இருக்கா ஆ அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒரு ஓகே. டேட்டா அனலிஸ்டோடைய ஒர்க். இந்த விசுவலைஸ் பண்ணி இந்த டேஷ்போர்டு கிரியேட் பண்றது தான் வந்து வேலையும். இதுல நிறைய ஓ. மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கு. இது சிம்பிளான பேசிக்கா நான் ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே. இப்போ இந்த ஓகே. டீட்டெயில்ஸை அவங்க வந்து வியூ பண்ணுவாங்க. இதை வந்து நீங்க அவங்களுக்கு சப்மிட் பண்ண ம். வேண்டியது. சப்மிட் பண்ணா அவங்க வந்து ஓகே. பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ஜஸ்ட் பவர் பிஐ சர்வீஸ் மூலமாவோ இல்லாட்டா வந்து நீங்க வந்து இந்த பிபிஎக்ஸை வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவீங்க. அவங்களால இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து வெறும் எக்ஸலை பார்த்து எது எது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு போல இன்னைக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு. ஓகேங்களா? ரியல் டைம்ல இது லோட் ஆகிட்டே வேற இருக்கும், ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும். இங்க ஓகே. ரீஃப்ரெஷ்லாம் இருக்கு பாருங்க. இப்போ இங்க ரீஃப்ரெஷ் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து டெவலப்மெண்ட் கொடுத்தது. ஆமா நம்ம இங்க சார். நம்ம ரெஃபரன்ஸுக்கு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டெவலப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா ஒரு பிசினஸ் ஓனர் வந்து ஒவ்வொரு டைம் எக்ஸல் எடுத்துட்டு போய் பார்க்க தேவையில்லை. இப்போ இந்த செகண்ட் இப்போ என்ன எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு டைம் டெவலப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா லைவ்லயே கூட அது வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகி அது வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். இங்க வந்து எக்ஸல் சீட் லோக்கல்ல இருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே எஸ்கியூஎல் சர்வரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ வரைக்கும் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, டோட்டல் சேல்ஸ், இப்போ வரைக்கும் டோட்டல் ப்ராஃபிட் என்ன அந்தந்த செகண்ட் அவங்களால பார்க்க முடியும். புரியுதா? ஓகே. டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு ஃப்ரீயா ஓகே சார். வந்து நம்ம கொடுத்துட்டான். ஆனா இதை கொலாபரேட் பண்றதுன்றது வந்து அதுதான் முக்கியமானது. ஆ ஒரு பிசினஸ் ஓகே. ஓனர் வந்து இதை வந்து பாக்குறாங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. அங்கதான் லைசன்ஸ் இருக்கு, அங்கதான் பே பண்ணி வாங்கணும் நம்ம. இப்ப டெவலப் பண்ணிட்டோம். ஆ அதுக்கு கூட நிறைய சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ல ஃப்ரீயா எப்படி அதை ஷேர் பண்றதோ அது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஆன்லைன்ல லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வியூ பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அக்சஸ் கொடுக்கணும். ஸோ அந்த அக்சஸ் ஓகே. கொடுக்கறது கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அக்சஸ் கொடுக்கலாம். இப்போ ஏரியா மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஏரியா தான் பார்க்கணும், அடுத்த ஏரியா பார்க்கக்கூடாது. ரீஜன் வைஸா ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ரீஜன் வைஸா தான் பார்க்கணும். ஆனால் பிசினஸ் ஓனருக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேங்களா? அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம இருக்கு. இதுல வந்து நிறைய மேத்தமேட்டிக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ரன்னிங் டோட்டல்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாதிரி நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளா நான் இதுல பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நம்ம போக போக அந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளுடைய ஒர்க்கு. ஓகே. ஓகே. புரியுது சார். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் இதை எடுத்து பாருங்க. நான் இந்த நோட்ஸை வந்து நான் ஷேர் பண்றேன். எஸ் சார். உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து டே 3 கன்வெர்ட் பண்ணிட்டேன் இது வரைக்கும் தான். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு நேற்றே ஆல்ரெடி நான் வந்து அவருக்கு ஒரு இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். டே 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த யூஆர்எல்ல போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிற ஓகே. இந்த பிபிஎக்ஸ் ஃபைலையும் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நீங்கள் பவர் பிஐ இன்ஸ்டால் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதை டபுள் கிளிக் பண்ணால் போதும், அந்த ஃபைலை இந்த இது ஓப்பன் ஆயிரும். நீங்கள் உள்ள என்ன இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். சரி. ஓகே.
சார் பவர் ஆப் பேரு பவர் பிஐ. ஆமா, பவர் பிஐ. ஓகே சார், ஓகே. இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய டூல். இதுல இன்னும் நிறைய இருக்கு. ஆஹ் அது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுல ஏஐ கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கோ பைலட் இருக்கு, சாட்ஜிபிடி மாதிரி கோ பைலட் இருக்கு, மெஷின் லேர்னிங் வரைக்கும் இன்னும் அட்வான்ஸா நிறைய இருக்கு இதுல. ஓகே, ஓகே. ஓகேங்களா? கோப்லைட். இப்போ ஓகே. டேட்டா இன்ஜினியர்னு சொல்ற ஒரு பார்ட்டை தனியாவே கொடுத்துட்றாங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ்க்குன்னு. அதாவது டேட்டா இன்ஜினியர்னா நிறைய க்ளவுட் சர்வீசஸை வந்து கத்துக்கிட்டு அதை வந்து பண்றது. டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதை ஃபுல்லா ஒரு பேக்கேஜா வச்சு அதை ஃபேப்ரிக் டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கோர்ஸே இருக்கு. அட்வான்ஸா அதுல நம்ம டேட்டா இன்ஜினியரிங் பாட்டு கத்துக்குவோம். அதாவது கிளவுடில் எப்படி ஒரு டேட்டாவை வந்து ஒரு சர்வரில் வந்து ஸ்டோர் பண்றது, அதை எப்படி க்ளீன் பண்றது, எல்லாமே பவர் பிஐனா பவர் பிஐக்குள்ளேயே எல்லா கிளீனிங் பண்ண முடியாது. ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்கு, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கு. அதை க்ளீன் பண்ணி பைப்லைன் மூலமா எங்கெங்க மல்டிபிள் டேட்டா சோர்சஸ்ல இருந்துலாம் கனெக்ட் பண்ணுவாங்க. மல்டிபிள் கிளவுட் சர்வீசஸ்ல இருந்துலாம் வந்து டேட்டா வரும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சு மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் பவர் பிஐல கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணும்போது எவ்வளோ பெரிய டேட்டாவா இருந்தாலும் சரி. இதுல என்ன சொல்றது, இப்போ ஜொமேட்டோ இருக்கு, இந்த ஸ்விக்கி இருக்கு. எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமா சேல்ஸ் ஆகுது, எந்த எந்த ஃபுட் வந்து அதிகமாக வந்து பை பண்ணுறாங்க, எந்த டைமில் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப தேவைங்கிறதுனால நிறைய டிமாண்ட் இருக்கு. இப்போ வந்து ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்கு இதுக்கு. ஓகே. அவ்வளோ ஆளே கிடையாது. நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக அந்த கோர்ஸ் வந்து ப்ராப்பராக படிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். நிறைய வேகன்சிஸ் இருக்கு, ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக.